52001943 காம்போ டிரான்சிஸ்டர் வந்து பார்த்தோம்னா கம்ப்ளீட்டாக மாஸ்டர் சீரிஸ் மாதிரி பார்க்க போகிறோம். அதாவது இது வந்து பார்த்தோம்னா பார்ட் 1 இன்ட்ரடக்ஷனு ப்ளஸ் பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் ப்ளஸ் ஒய் திஸ் காம்போ இஸ் கிங் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அதாவது பவர்ஃபுல் ஹூக், அதாவது இந்த வீடியோவில் என்ன சீரீஸாக வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா டீப்பாக அனலைசிஸ் பண்ண போகிறோம். மோஸ்ட் ஃபேமஸான காம்போ இது வந்து பார்த்துட்டோம்னா ஆடியோ வேர்ல்டில், அதாவது 52001943 காம்போங்கிறது. 52001943 காம்போ வந்து பார்த்துட்டோம்னா ஏன் எல்லோரும் யூஸ் பண்ணுறாங்க, ரியல் வாட்டேஜ் என்ன, அதே மாதிரி ஒரிஜினலாக டூப்ளிகேட் அப்படிங்கிறத எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது, அதேமாதிரி சேஃப்டியாக எப்படி வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பின்னாடி வர 7 பாட்டு போட்டிருக்கேன். 7 சீரீஸ் இருக்குது. அதே மாதிரி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், தொடர்ந்து வீடியோ பாருங்கள். அதாவது வெல்கம் கைஸ், இது வந்து பார்த்தோம்னா தனுஸ்ரீ ஆடியோஸு. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன். இல்லை அப்படின்னா வீடியோ போட்டுருவேன் நான் கண்டிப்பாக. இல்லை அர்ஜென்ட்டாக எமர்ஜென்சி அப்படின்னா கண்டிப்பாக கால் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன 52001943 காம்போ அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா 5200 வந்து பார்த்துட்டோம்னா 2SC 5200 வரும் சீரியல் நம்பரு. 1943ங்கிறது வந்து 2SCA 1943 அப்படிங்கிற மாதிரி வரும். ஒரிஜினல் மேனுஃபேக்சர்டு டொஷிபா கம்பெனி வந்து அந்த மாதிரி வரும். இது வந்து பார்த்துட்டோம்னா இது பிஜேடி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பிஜேடி ஏன் அப்படி, அது ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா பைபோலார் ஜங்ஷன் டிரான்சிஸ்டரு. இது வந்து பார்த்துட்டோம்னா மாஸ்ஃபெட்டோ இல்லை ஐஜிபிடியோ ஹை பவர் ஆடியோ அவுட்புட் டிரான்சிஸ்டர் வந்து பார்த்துட்டோம்னா இது மாஸ்ஃபெட்டும் கிடையாது, ஐஜிபிடியும் கிடையாது, ஹை பவர் ஆடியோ அவுட்புட் டிரான்சிஸ்டர் இது. 5200 அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா என்பிஎன் 1943 காம்போ. அப்படி 1943 வந்து பார்த்தோம்னா பிஎன்பி. அதாவது 52001943 காம்போ வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரி தான். அதாவது ரெண்டுமே அட்டன் டைமில் புஷ் அண்ட் புல் அவுட்புட் ஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா தள்ளும், இழுக்கிறதும் தள்ளுமா இருக்கும். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா புஷ் அண்ட் புல் அவுட்புட் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. 5200 வந்து பார்த்தோம்னா என்பிஎன், அதே மாதிரி 1943 காம்போ வந்து 1943 வந்து பார்த்தோம்னா பிஎன்பி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஏன் இது வந்து பார்த்திங்கன்னா காம்போவாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அது வந்து ஆடியோ சிக்னல் வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ், அதாவது வந்து பாதி இருக்கும். அதே மாதிரி வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்கள் தனுஸ்ரீ ஆடியோஸ். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணி வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சுத்தமாக புரியாது. அதாவது வந்து இப்போ 7 சீரீஸ் போடுறோம் அப்படின்னா அது 7 சீரீஸ் நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வேறு எந்த வீடியோவும் பார்க்க தேவையில்லை. 52001943 காம்போ ஏன் வந்து டேமேஜ் ஆகுது, ஏன் ஹீட் ஆகுது அப்படிங்கிற பற்றி ஃபுல் அனலைசிஸ் பண்ணி போட்டிருக்கேன் நான். ப்ராக்டிக்கலான வீடியோ இது. அதே மாதிரி டெக்னிக்கலாக இருக்கும். டெக்னிக்கலான டோனில் நான் எப்படி உங்களுக்கு புரிகிற மாதிரி எப்படி சொல்ல முடியுமோ அந்த மாதிரி சொல்லியிருக்கேன் நான். அதேமாதிரி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஆடியோ சிக்னல் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் பாதி இருக்கும். அதே மாதிரி பாசிட்டிவ் பாதி வந்து பார்த்துட்டோம்னா என்பிஎன் வந்து 5200 அது வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் பாதியில் இருக்கும். நெகட்டிவ் பாதி வந்து பிஎன்பி 1943 காம்போ அந்த மாதிரி இருக்கும். அதேமாரி ரெண்டுமே சேர்ந்து அது வந்து ஃபுல்லான சைன் வேவ் வந்து பார்த்திங்கன்னா கிளியராக வந்து க்ரியேட் பண்ணும். ரெண்டுமே சேர்ந்து இப்போ 52001943ங்கிறது வந்து பார்த்துட்டோம்னா இது வந்து பார்த்திங்கன்னா 5200, கீழே இருக்கிறது 1943. ரெண்டுமே சேர்ந்து வந்து பார்த்துட்டோம்னா ஃபுல் சைன் வேவ் வந்து பார்த்திங்கன்னா க்ளீனாக க்ரியேட் பண்ணும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட் பீட் ரைஸ் ஆகி கீழே வருது, அப் அண்ட் டவுன்ஸ் இருக்குல்லையே அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கிளாஸ் ஏபி ஆம்ப்ளிஃபையர். அதாவது வந்து இது வந்து கிளாஸ் ஏபி ஆம்ப்ளிஃபையரு. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா டெக்னிக்கலான ஸ்பெசிஃபிகேஷனுக்குள்ளே போயிடலாம். கலெக்டர் எமிட்டர் வோல்டேஜ் வந்து பார்த்துட்டோம்னா கலெக்டர் எமிட்டர் வோல்டேஜ் வந்து 230 வோல்ட்டு. அதாவது வந்து கலெக்டர் கரண்ட் வந்து பார்த்திங்கன்னா 15 ஆம்பியர். பவர் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து பார்த்துட்டோம்னா 150 வாட்ஸு அப்படிங்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹீட்டை வந்து ஹேண்டில் பண்ணுற கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர் அவுட்புட் பவரில் இருக்காது. அதாவது வந்து ஸ்பீக்கர் அவுட்புட் தர பவர் வந்து 150 வாட்ஸ் இருக்காது. அது ஏன் இருக்காது அப்படின்னா வந்து பார்த்துட்டோம்னா 150னா 150 இருக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்காது. ரியல் அவுட்புட் பவர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டோம்னா சிங்கிள் பேர் வந்து பார்த்தோம்னா 50-0-50 டிரான்ஸ்ஃபார்மர், சிங்கிள் பேர் 50-0-50 டிரான்ஸ்ஃபார்மர் போட்டோம் அப்படின்னா அப்ராக்சிமேட்டாக வந்து பார்த்தோம்னா 70 வாட்ஸ் டு 100 வாட்ஸ் ஆர்எம்எஸ் ரியல் அவுட்புட் வரும். அதாவது வந்து மோர் பேர்ஸ், அதாவது வந்து மோர் பவராக இருக்கும். அதிக பேர் இருந்துச்சு அப்படின்னா அதிக பவரும் இருக்கும். அடுத்து வந்து பார்த்துட்டோம்னா இன்டர்னல் ஸ்ட்ரக்சர், அதாவது வந்து 3 டெர்மினல் இருக்கும். பேஸ் வந்து பார்த்திங்கன்னா இது ஃபஸ்ட்டு பின் வந்து பார்த்திங்கன்னா பேஸு, இந்த ஃபஸ்ட்டு பின் வந்து பார்த்திங்கன்னா பேஸு, இது கலெக்டரு, இது எமிட்ரு. அதாவது வந்து நம்ம ரெகுலேட்டர் யூஸ் பண்ணுற மாதிரி இப்போ 12 வோல்ட் இதுக்குள்ளே கொடுக்குறோம்னா 12 வோல்ட் இதுக்குள்ளே போயிட்டு
இது வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்டுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா எமிட்டர். இப்போ 12 வோல்ட்டு கொடுத்து நம்ம இது 5 வோல்ட் ரெகுலேட்டர் அப்படின்னா 5 வோல்ட் வெளியே வருமா, 12 வோல்ட்டு கொடுத்தோம்னா கிரவுண்டு மூலிமா கிரவுண்டு 5 வோல்ட் வெளியே எடுக்குமோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து பார்த்தோன்னா பேஸு. இது வந்து ஃபஸ்ட்டு பின் வந்து பார்த்தோன்னா பேஸு. அது வந்து பார்த்தோன்னா கண்ட்ரோல் பண்ணும். இதுதான் அதோடைய வேலையை. ஃபஸ்ட்டு பின் வந்து பேஸு, ரெண்டாவது பின் வந்து பார்த்தீங்கன்னா கலெக்டர் வந்து பார்த்தோம்னா பவர் இன்புட்டு தருவோம். எமிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட்டு. இது வந்து ஃபஸ்ட்டு பின் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணும். அடுத்து வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா கலெக்டரு, நடுப்பின் வந்து சென்டர் பின் வந்து பார்த்தீங்கன்னா கலெக்டர் வந்து பவரை இன்புட்டு தரும். எமிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட்டு. இதுதான் அதாவது சின்ன பேஸ் கரண்ட்டு கண்ட்ரோல் பண்ணுறது. இது வந்து பார்த்திங்கன்னா லார்ஜ், அதாவது வந்து பெரிய கலெக்டர் கரண்ட்டு. பெரிய கலெக்டர் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிரான்சிஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா ஆம்ப்ளிஃபிகேஷன், அதை வந்து ஒர்க் ஆகிறது. இது கண்ட்ரோல் என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா அதான் பேஸ் வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் பண்ணும். கலெக்டர் வந்து பார்த்திங்கன்னா பவர் இன்புட்டு, எமிட்டர் வந்து பார்த்திங்கன்னா அவுட்புட்டு. இதான் கான்செப்ட்டு. இது ஏன் வந்து பார்த்திங்கன்னா எல்லா டெக்னீஷியனும் வந்து பார்த்திங்கன்னா விரும்புகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அது வந்து ஆம்ப்ளிஃபையர் பில்ட் பண்ணணும் அப்படின்னாவே 5200 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரியாரிட்டி முக்கியத்துவமாக கொடுப்பாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா சீப்பாக இருக்கும், அதே மாதிரி அவைலபிளாக இருக்கும். எங்கே எந்த கடை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாலும் கண்டிப்பாக கிடைக்கும். அதே மாதிரி ஈஸியான டிசைன். அதாவது வந்து பார்த்தோம்னா பவர் சப்ளைலேருந்து வரும், ஸ்ட்ரைட்டாக டிரான்சிஸ்டருக்கு வரும். டிரான்சிஸ்டர் ரெசிஸ்டர் மூலிமா டிரான்சிஸ்டர் வரும். டிரான்சிஸ்டர்லேருந்து அவுட்புட்டாக எங்கே போகணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அவுட்புட்டாக அப்படின்னு பார்த்துட்டோம்னா ஸ்பீக்கர் அவுட்டுன்னா கிரவுண்ட் அண்ட் ஸ்பீக்கர் லைன் வந்துடும். அதே மாதிரி இன்புட் ஸ்டேஜ் வந்து பார்த்தோன்னா மாஸ்ஃபெட்டு, டிரான்சிஸ்டரு, கெப்பாசிட்டர் மூலயமா வந்து பார்த்தோம்னா வெளியே வரும். அடுத்து வந்து பார்த்தோம்னா ஸ்மூத்தான சவுண்டு இது வந்து பார்த்தோன்னா கிடைக்கும். அதேமாதிரி ஸ்ட்ராங் பேஸ் கண்ட்ரோல். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இந்த IRF50 IRF250 இந்த 2 மாடலுமே வந்து பார்த்தோன்னா பேஸுக்கு வந்து மீடியமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். 5200 வந்து பார்த்தோன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேபிளாக இருக்கும். கிளாஸ் ஏபிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேபிளாக இருக்கும். அடுத்து காமனான மிஸ்டேக் என்ன அப்படின்னு சொல்லி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். காமனான மிஸ்டேக் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா ப்ராப்பரான ஒரு டிரைவர் ஸ்டேஜ் இருக்காது. அதேமாதிரி பயாஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்டு எதுவுமே இருக்காது. அதேமாதிரி ப்ராப்பரான ஹீட் சிங்க் இருக்காது. நான் சொல்கிற எல்லா வீடியோலையுமே சொல்லியிருப்பேன். ஹீட் சிங்க் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே பெருசாக போடுங்க. ஹீட் சிங்க் சின்னதாக போட்டால் கண்டிப்பாக ஹீட் வந்து பார்த்தீங்கன்னா அது கண்ட்ரோல் பண்ணாது. டிரான்சிஸ்டர் வந்து டக்குன்னு போயிடும். அதேமாதிரி யூஸிங் ஃபேக் டிரான்சிஸ்டர், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்காக டிரான்சிஸ்டர் வந்து யூஸ் பண்ணுறது. கண்டிப்பாக ஒரிஜினல் எந்த ஐசி எடுத்துக்கிட்டாலுமே ஓகே, கண்டிப்பாக ஒரிஜினல் யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அதாவது வந்து ஒரிஜினலான பவர் கிடைக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ரிசல்ட் கிடைக்கும். அதேமாதிரி கம்ப்ளைண்ட் ஆகாமல் இருக்கும். அதான் மெயினாக கம்ப்ளைண்ட் ஆகாது. அதே மாதிரி ஒரிஜினல் ஐசிக்கும் டூப்ளிகேட் ஐசி அப்படிங்கிறப்போ வந்துட்டோம் அப்படின்னா சவுண்ட் கிளாரிட்டி கண்டிப்பாக டிஃப்ரெண்ட் தெரியும். அது ரெண்டுமே யூஸ் பண்ணவங்களுக்கு தெரியும். ரெண்டுமே வாங்கி யூஸ் பண்ணி பார்க்குற மாதிரி தான் பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் வந்து அது ஃபீல் பண்ண முடியும். அதாவது வந்து ஆடியோ அதாவது வந்து துல்லியமாக கவனிக்கிறேன் அப்படின்னா பார்த்துட்டோம்னா கண்டிப்பாக கண்டுபிடிக்க முடியும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டிரான்சிஸ்டர் வந்து ஃபேக் டிரான்சிஸ்டர் கண்டிப்பாக போடாதீங்க. ஃபேக் டிரான்சிஸ்டர் வந்து போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக டிரான்சிஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு கம்ப்ளைண்ட் ஆயிரும். அதே மாதிரி ஓகே, இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா முடிச்சிக்கலாம். அடுத்த பார்ட் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா இன்டர்னல் ஒர்க்கிங்கு, அதாவது வந்து உள்ளுக்குள்ளே என்ன வேலை செய்யுது அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளனேஷனாக ஃபுல் அண்ட் ஃபுல் சொல்கிறேன். கிளாஸ் ஏ விசஸ் கிளாஸ் ஏபி, பயாஸ் வோல்டேஜ் பேசிக்ஸு அதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக பார்க்கலாம். அதேமாதிரி நான் உங்கள் தனுஸ்ரீ ஆடியோஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். அதேமாதிரி இன்னும் 6 பார்ட் இருக்குது. கண்டிப்பாக ஃபுல் அண்ட் ஃபுல் பாருங்கள். இது ஒரு சீரீஸாக, அதாவது வந்து 7 பார்ட்டு ஒரு சீரீஸாக அப்படின்னு சொல்லி மாஸ்டர் கிளாஸ் மாதிரி பண்ணியிருக்கேன். இந்த ஒரு பிளேலிஸ்ட் நான் பிளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணிடுறேன். அந்த ஒரு பிளேலிஸ்ட்டில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா லைனாக 7 வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு டிரான்சிஸ்டர் பற்றின டவுட் இருக்காது. அதேமாதிரி கம்ப்ளைண்ட் வருமா வராதா அந்த மாதிரி எந்த டவுட்டுமே இருக்காது. ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கமெண்ட் பண்ணுறேன். ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கேளுங்க, நான் கண்டிப்பாக விளக்கம் தரேன். அதே மாதிரி லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. ஓகே, பெல் ஐக்கன் தொட்டுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்துட்டோம்னா ஓகே, அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.